தமிழ் மக்களை தலைகுனிய வைக்கும் தமிழ் கட்சி கடுமையாக சாடிய சந்திரசேகர். வடக்கில் காட்டை கொடுக்கும் அரசியல் செய்யக்கூடாது, அனுரவை எச்சரிக்கும் சரத் வீரசேகர. தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயங்கப் போவதில்லை லால்காந்த. வெளிவடக்கில் பாடசாலைக்கு செல்லும் வீதி விடுவிப்பு, பாடசாலை உயர் பாதுகாப்பு வலயத்துள். சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்த பேலனை வீதிகளில் சிசிடிவி கேமராக்கள். ஆழியவளையில் கைக்குண்டு மீட்பு. அரசுக்கு ஆதரவாக சபையில் குரல் கொடுத்த நாமல். சர்வதேச நாணய நிதியத்தின் விசேட குழு இலங்கை வருகை. விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மத்திய மலைநாட்டை மீட்டெடுக்க புதிய தேசிய கட்டமைப்பு, ஜனாதிபதி உத்தரவு. தொடர்பான விரைவான செய்திகள். தமிழ் மக்களை தலைகுனிய வைக்கும் விதத்திலேயே தமிழ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்ற கருத்துக்களை விதைக்கின்றார்கள் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்கள் தலைகுனியும் விதத்திலேயே நாகரிகமற்ற கருத்துக்களை விதைக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் தலைகுனிய வைக்கின்ற ஒரு கருத்துக்களாகவே காணப்படுகின்றது. அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தையும் அல்லது அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களையோ ஆதரவாளர்களையோ விமர்சிப்பதை தவிர அவர்கள் வேறு எதனையும் செய்யவில்லை. இப்போது பரந்த ரசாயன தொழிற்சாலை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. வடக்கின் அபிவிருத்திகளை மேற்கொள்கின்ற போது இங்குள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் சென்று வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். எங்களுக்கு துறைமுகங்கள் வேண்டாம், அபிவிருத்திகள் வேண்டாம், விளையாட்டு மைதானங்கள் வேண்டாம், யாழ் குடாநாடு எப்படி நாசமாக போனாலும் பரவாயில்லை, நான் கொழும்பில் சுதந்திரமாக வாழ்கிறேன். அந்த துணியிலேயே அவர்கள் செயற்படுகிறார்கள். எதிர்காலத்தில் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், வடமாகாண ஆளுநர், மாவட்ட அரசு அதிபர் முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன், துறைசார் திணைக்கள பதவிநிலை உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சிங்கள பௌத்த வாக்குகளால் பதவிக்கு வந்துவிட்டு வடக்குக்கு சென்று அவர்களை காட்டிக் கொடுக்கும் விதத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செயற்படக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் 5 மாவட்டங்களிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தோல்வியடைந்தார். நாடு முழுவதும் 42% வாக்குகளே அவருக்கு கிடைக்கப்பெற்றன. இதில் பெரும்பாலான விகிதம் சிங்கள பௌத்த வாக்குகளாகும். எனவே சிங்கள பௌத்த வாக்குகளில் பதவிக்கு வந்துவிட்டு வடக்குக்கு சென்று சிங்கள பௌத்த மக்களை காட்டிக் கொடுக்கும் செயலில் ஈடுபடுவது ஏற்புடைய நடவடிக்கை அல்ல. திஸ்ஸ விகாரை என்பது பிரதான விகாரை என்பது ஏற்கப்பட்டுள்ளது. இதற்குரிய காணி உரித்தும் உள்ளது. ஜனாதிபதியின் அறிவிப்பானது ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் போன்ற தரப்புக்கு மேலும் உந்து சக்தியாக அமையும் என தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயங்க போவதில்லை என விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியில் இருப்பதை விடவும் ஆளும் கட்சியில் இருப்பது சுலபமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் எதிரிகள் மேற்கொள்ளும் தாக்குதல்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கப் போவதில்லை எனவும் உரிய நேரத்தில் பதில் தாக்குதல் நடாத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியில் இருப்பதை விடவும் எதிர்க்கட்சியில் இருப்பது சுலபமானது என வெளியாகும் கருத்துக்களை தாம் நிராகரிப்பதாக தெரிவித்தார். 1965 ஆண்டு முதல் தமது கட்சி எதிர்க்கட்சியில் மிகவும் கடினமான பயணத்தை மேற்கொண்டது எனவும் துரோகிகளினால் தங்களது சகாக்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழ்நிலைகளில் முன்னெடுத்த அரசியலை விடவும் ஆளும் கட்சியில் அரசியல் செய்வது எளிதானது என தெரிவித்தார். தமக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விமர்சனங்களின் போது சில சந்தர்ப்பங்களில் அமெரிக்காத்தாலும் உரிய நேரத்தில் பதில் தாக்குதல் நடாத்தப்படும் என தெரிவித்தார். அவ்வாறு தாக்குதல் நடாத்தும் போது எதிரில் இருப்பவர்கள் காவி உடை அணிந்தவர்களா, கோட் சூட் அணிந்தவரா அல்லது தேசிய உடை அணிந்தவரா என்பது குறித்து கரிசனை கொள்ளப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் செய்ய வருவதனால் அந்த ஆடைகளை களைந்துவிட்டு வர வேண்டும் எனவும் அதை அணிந்திருந்தாலும் பதில் தாக்குதல் நடாத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் அரசு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இருந்து செல்லும் ஒலிம்பிக் வீதியை அகழித்து புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோம்பாவில் கிராமத்தில் வசித்து வரும் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒரு வீதியாக பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியிலிருந்து குறித்த கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதிகளில் ஒன்றாக ஒலிம்பிக் வீதி காணப்படுகிறது. இந்த வீதியானது கோம்பாவில் கிராமத்திலிருந்து செல்லும் ஒரு பகுதி கடந்த 2019ஆம் ஆண்டு புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் எஞ்சிய பகுதி இதுவரை புனரமைக்கப்படாது காணப்படுகிறது. இவ்வீதியின் குறிப்பிட்ட வீதியின் இரு பக்கமும் 500 மீட்டர் வரையான பகுதி தனியார் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு வேலி அமைக்கப்பட்டு நீண்ட காலமாக இருப்பதனால் இந்த வீதியை முழுமையாக புனரமைக்க முடியாததாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே பிரதேச செயலாளர் மற்றும் பிரதேச சபை ஆகியவற்றுக்கு தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் தற்போதும் குறித்த வீதியில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதனால் பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் போக்குவரத்தில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே குறித்த வீதியினை அகழித்து புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலணை பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோத செயற்பாடுகள் கலாச்சார சீரழிவுகளை கட்டுப்படுத்த வேலணையில் நுழைவாயில் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தவிசாளர் அசோக்குமார் தெரிவித்துள்ளார். வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் புதன்கிழமை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது சமூக விரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாக தவிசாளர் அறிவித்தார். அண்மை காலமாக வேலணை பிரதேசத்தில் சமூக விரோத செயற்பாடுகளும் சட்டவிரோத செயற்பாடுகளும் அதிகரித்து வருவதாக பலதரப்பட்டவர்களிடமிருந்து சுட்டிக்காட்டப்பட்டு வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தவிசாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பற்றை காடொன்றிலிருந்து கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. ஆழியவளை பகுதியில் உள்ள பற்றை காடொன்றில் கைக்குண்டு காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற மருதங்கனி போலீசார் அதனை பாதுகாப்பான முறையில் அகற்றியுள்ளனர். கைக்குண்டு மீட்கப்பட்டது தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை புத்த சிலை விவகாரம் பற்றி பேசப்படுகிறது. புத்த சிலையை பாதுகாப்பதற்காக புத்த சிலை அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். ஆனால் 2ஆம் நாளன்று புத்த சிலையை போலீசார் மரியாதையுடன் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள். புத்த சிலை விவகாரத்தில் தேர்தல்கள் இன்றும் சிறையில் உள்ளார்கள். ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினர்கள் கைது செய்யப்படவில்லை. நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போராடினோமே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை. தமிழ் மக்கள் கதிர்காமத்துக்கு செல்வதற்கு முழுமையாக சுதந்திரம் உள்ளது. ஜனாதிபதி வழக்குக்கு சென்று இனபாதத்தை தூண்டிவிடக் கூடாது. அரசாங்கம் தமக்கு ஏற்றால் போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, போராட்டத்தில் ஈடுபடவில்லை. தவறுகளை திருத்திக் கொண்டு சிறந்த முறையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துமாறு குறிப்பிட்டோம். ஆளும் கட்சியில் படித்தவர்கள் இருக்கின்றனர் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகவே கல்விக் கொள்கையை சிறந்த முறையில் தயாரியுங்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் உண்மையை கண்டறியும் குழுவினர் இன்றைய தினம் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜூலி ஹோசக் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். இதற்கமைய இன்றைய தினம் நாட்டை வந்தடையும் சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவினர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஏற்படக்கூடிய டிட்வா சூறாவளி காரணமாக நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் தொடர்பில் மதிப்பிடுவது இந்த குழுவின் நோக்கமாகும். அத்துடன் பொருளாதார மீட்பு உத்திகள் மற்றும் ஆதரவு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தி இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டம் தொடர்பான கொள்கை விவாதங்கள் இக்குழு ஈடுபடும் என ஜூலி ஹோசக் தெரிவித்துள்ளார். வடமாகாணம் உள்ளிட்ட பகுதியில் நெல் விற்க காத்திருக்கும் விவசாயிகளுக்கு அரசாங்கம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடான நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் கேடி லால்காந்து தெரிவித்துள்ளார். கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பொழுது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வன்னி உட்பட வடக்கு கிழக்கில் பெரும்போக நெல் அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெற்கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா அபிகரன் முன்வைத்த கோரிக்கைக்கு பதில் வழங்கும் போது அமைச்சர் கேடி லால்காந்து இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா அபிகரன் ஊடகங்களுக்கும் தெரிவித்தார். மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கும் அங்கு ஏற்பட்டுள்ள இயற்கை சீரற்ற பாதிப்புகளை சீரமைப்பதற்கும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து புதிய கட்டமைப்பு ஒன்று நிறுவப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
கட்டுமானம், விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற துறைகளை தனித்தனியாக செயல்படுத்துவது மலைநாட்டை மீட்டெடுக்கும் பணிகளில் தடையை ஏற்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் ஏற்பட்ட டிட்பா புயல் காரணமாக மத்திய மலைநாட்டில் 4000 இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. முறையற்ற கட்டுமானங்கள், திட்டமிடப்படாத விவசாய முறைகள் மற்றும் முறையான பராமரிப்பு இல்லாததே இந்த பாதிப்புகளுக்கு முதன்மை காரணம் என ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே மத்திய மலைநாட்டை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினரிடம் ஒப்படைக்க வேண்டியது ஒரு தேசிய கடமை என்றும் அதற்காக விரைவாக தேசிய கொள்கை அவசியம் என்றும் அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சட்டப்பூர்வ அதிகாரம் கொண்ட ஒரு அதிகார சபையை உருவாக்குமாறும் பணிகளை துரிதப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இதற்கென தனியான நிதியொன்றை உருவாக்குவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினர். மேலும் மத்திய மலைநாட்டை மீட்டெடுக்கும் இலங்கையின் முயற்சிக்கு தங்களின் முழுமையான தொழில்நுட்ப மற்றும் நிதி ஒத்துழைப்பை வழங்குவதாக அவர்கள் உறுதி வழங்கினர். நடுந்தீவுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றது. எனவே அப்பிரதேச மக்கள் மற்றும் சுற்றுலாவிகளின் நலன் கருதி நடுந்தீவு இறங்குதுறையை புனரமைக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை விடுத்தார். வடமாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் BB4 அவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று புதன்கிழமை மாலை 6 மணியளவில் இடம்பெற்றது. நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியில் கடந்த காலத்தில் புனரமைக்கப்பட்ட யாழ்ப்பாண கோட்டைக்கு தற்போது வருகை தரும் சுற்றுலாவிகளை விடவும் அதிகளவானவர்களை ஈர்க்க வேண்டும் என தூதுவர் விருப்பம் வெளியிட்டார். இதற்கு பதிலளித்த ஆளுநர் உலக வங்கியின் நிதியுதவியின் கீழ் யாழ்ப்பாண கோட்டையை மையப்படுத்திய சுற்றுலா மேம்பாட்டுக்கான விசேட அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினார். நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, வவுனியா, மாங்குளம், பருத்தித்துறை ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 4 மருத்துவமனைகளில் கிளிநொச்சி மருத்துவமனைக்கு தான் நேரில் சென்று பார்வையிட்டதாக தூதுவர் குறிப்பிட்டார். அம்மருத்துவமனைகள் முழு அளவில் இயங்கச் செய்வதற்கு தடையாக உள்ள சவால்கள் குறித்தும் அவர் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டார். வடக்கு முதலீட்டு உச்சி மாநாட்டில் தான் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்த தூதுவர் கொழும்பிலிருந்து வடக்கு நோக்கி முதலீட்டாளர்கள் நகர்ந்துள்ளமை ஒரு சிறப்பான மாற்றம் என தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் வடக்கில் முதலீட்டுக்கான மிக சாதகமான சூழல் நிலவுகிறது. எமது மாகாணத்திலிருந்து விவசாயம், மீன்பிடி மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்களாகவே வெளியே கொண்டு செல்லப்படுகின்றன. இவற்றை இங்கேயே பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றுவதற்கான தொழிற்சாலைகள் எமக்கு அவசியமாகின்றது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.